எல்லாருக்கும் வணக்கம். இதழி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள், அதாவது ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சு சமையல் வீடியோ போட்டு. இனிமே தான் சமையல் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். சமையல் வீடியோ போட்டு 2-3 மாசம் ஆனா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கரெக்ட், அதான் சொன்னேன் உண்மை. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. டைம் இல்லை. ஒன்று வந்து சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வரதுனால டயர்ட் ஆயிடுது. சுபாஷ் திட்டிட்டு இருக்கான், வீடியோ போடலமா, வீடியோ என்ன எடுங்கம்மா சொல்லிட்டு தான் இருப்பான் சுபாஷ். டைம் இல்லாத காரணத்தினால தான் விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள சமையல் வீடியோ போடுறதா முடிவு பண்ணியாச்சு ஒரு வழியா. இன்னைக்கு சமையல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. என்ன டிஷ்மா? கேழ்வரகு மாவு சப்பாத்தியும் பீட்ரூட் குருமாவும். ஓகே, சூப்பரா டிஷ்க்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கேழ்வரகு மாவை அதுக்கு வந்து நான் ஒரு 2 கப் மாவு தான் எடுக்க போறேன். ஜெலிச்சுக்கலாம். ஜெலிச்சிட்டு பண்ணோம்னா நல்லா இருக்கும் மாவு சாப்பிட. அதுக்காக தான் 1 கப் தான் போட்டிருக்கீங்க. இன்னொரு கப் ஜெலிச்சிட்டு போடலான்னு பார்த்தேன். மாமா ஒரு ஐடியா, அந்த ரீல்ஸ்ல கிளாஸ் வச்சு தேய்ப்பாங்களா, அந்த மாதிரி தேய்ப்போமா? அடியே அதுல போட்டுட்டடி மாமா ப்ளீஸ் ட்ரை பண்ணலாமா? கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவோம், கொட்டிட்டு அதுல கொட்டிட்டு மறுபடியும் கொட்டுவோம். என்ன யாரும் கமெண்ட்ஸ் திட்டாதீங்க, அம்மாக்கு வேலை வைக்கிறேன். அதே அளவு தண்டி வருது இதுல. அந்த கப்ல பிடிச்ச ஒரு கப் பிடிச்சிருச்சா? என்ன பண்ணலாம் இப்போ வந்து என்ன பண்ணுமா? நீங்க பார்த்தது இல்லையா எப்படி பண்ணணும்? எனக்கு ஐடியா வரலையே. அப்படியே கிளாஸ்க்கு வைக்கணும். ஆமாப்பா, சூப்பர் பா. கீழே சிந்தாம வருது இது. வெரி குட் சௌமியா. பாத்தீங்களா? சூப்பர் தான் இது. நல்லா இருக்குப்பா. எப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அதே பெரிய பாத்திரமா தான் நம்ம பண்ணிக்கலாம். நான் குட்டி பாத்திரத்துல வச்சுக்கிறதுனால அல்றது கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு, இது எந்தெந்த மாவுல எல்லாம் சப்பாத்தி போடலாம்? இந்த மாவுல மட்டும் தான் போட முடியும். இதுல போடலாம், கம்ப மாவுல போடலாம், சோள மாவுல எல்லாத்துலயுமே போடலாம். இது உண்மையாவே சூப்பரா இருக்குப்பா. இது அங்க பாருங்க, அதுலயே எல்லாத்தையும் கொட்டிட்டு சூப்பரா இருக்கு. ஆமால, அதாவது முன்ன பின்ன செத்து இருந்தா சுடுகாடு தெரியும். நான் வந்து நார்மலா இப்படி ஜெலிச்சு நம்ம பழகிட்டோம். சரிங்களா? இதை பத்தி எல்லாம் என்னென்ன இருக்கு, அதனால ஒரு வாட்டி ஜெலிச்சுக்கலாம். இப்போ வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். கொட்டிட்டு வலிச்சிக்கினே அது தொடச்சிட்டாதான் அப்புறமா நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. தொடச்சிட்டு வேலை செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி தொடச்சுதான் கையில சூடு வச்சுக்கிறது. உள்ள அங்க ஸ்டவ் சூடா இருக்கும். தழும்புமா? ஆமா, வீரத்தழும்பு அது எனக்கு. இப்போ வந்து முதல்ல நம்ம சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு சுடுதண்ணி வைக்கணும். இப்போ வந்து நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து 3 டம்ளர் மாவு போட தண்ணி ஊத்த போறேன். இத பாருங்க, ஒழுங்கா பேசணும். கூடாது. 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுக்க போறேன். 1க்கு 1.5 டம்ளர். எப்படி சொன்னீங்க? 1க்கு கரெக்டா 1.5 டம்ளர் தண்ணி வச்சீங்கன்னா சரியா இருக்கும். அதிகமாவும் ஆகாது, கம்மியாவும் ஆகாது. இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அதுலேயே வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன், கரைஞ்சிரும் அதோட. அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் இஷ்டம் தான். நான் எண்ணெய் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன். தண்ணி கொதிச்ச உடனே தான் மாவு பிசைய முடியும், அதனால தண்ணி கொதிக்கட்டும். குருமாக்கு அரிஞ்சிக்கலாம், ரெடியாக தோல்லாம் சீவி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ள அது கொதிக்கிறதுக்குள்ள சும்மா தானே இருக்கும். எல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வீடியோவில் அப்படியே அரிஞ்சு காமிச்சிக்கலான்ட்டு. பார்த்தீங்களா? குண்டா குண்டான என்ன அதெல்லாம். இது வந்து காலையில வச்ச பொங்கல் மீதி பெண்டிங் பாருங்க. அதுக்கு வச்ச சாம்பார் மீதி, சட்னி மீதி, மதியானம் வச்ச சாதம் மீதி, அப்புறம் மதியானம் தட்டை சுண்டலும் முருங்கைக்காவும் போட்டு காரக்குழம்பு வச்சேன், அது மீதி. கோசு பொரியல் மட்டும் தான் காலியாக போச்சா. தேங்காய் போட்டேன், அதனால சாப்பாடு மிஞ்சனால பரவாயில்ல, காயை காலி பண்ணுங்கன்னு காலி பண்ண வச்சுட்டேன். அதனால தான் கொஞ்சமா செய்யறேன். இப்போ அதுவும் இவ்வளவு நிக்குது. இதுவே முக்கால்வாசி என்னால வீடியோ எடுக்க முடியாம ஆயிடுது. காலையில ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, மதியானமும் கொஞ்சமா தான் சாப்பிடுதுங்க. பசங்க சின்னதா இருக்கும்போது நிறைய சாப்பாடு வடிச்சேன். இப்ப வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சமைக்கிறேன் நான். இங்க பாருங்க, தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது. ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம். நீங்க ஆஃப் பண்ணிட்டு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிம்மில் வச்சிடுறேன். வச்சுட்டு நீங்க கொட்டிட்டு நல்லா உண்டை உடச்சல் இல்லாம கலக்கி விட்டுருங்க. அந்த தண்ணியும் சுண்டிடும், மாவும் திக்காயிடும். மாவு நல்லா வேகணும், அப்பதான் சப்பாத்தி நல்லா வரும். வீரத்தழும்பு எனக்கு வேணாம், அதனால நீங்க பொறுமையாவே பண்ணுங்க. கரெக்டா போயிடுச்சு பாத்தீங்களா தண்ணி. இது நல்லா சுண்டி இப்ப திக்காயிடும். இதை அப்படியே மூடி போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு உண்டு இல்லாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். போதும். புட்டு மாதிரி இருக்கேம்மா, இதுல எப்படிமா சப்பாத்தி வரும்? எங்க புட்டு மாதிரி இருக்கு? ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியா இருக்காம. அது இப்போ கட்டி ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. நீலாவதி செஃப்க்கு தெரியாதா? ஏய் அப்படிலாம் சொல்லாதீங்க. சொல்லாதீங்கடி, நான் ஒருத்தி தான் இருக்கேன். சொல்லாதடி, இருடி இது இறக்கிக்கிற எட்ல. சொல்லாதடி சொன்னேன். செஃப்லாம் சொல்லக்கூடாது, அப்ப செஃப் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல. சரிங்க செஃப். அடி நாய.
இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக போயிடுச்சு. இப்போ இது சூடாக இருக்குது. இதை அப்படியே நம்ம ஆற போட்டுடலாம். ஆற போட்டுட்டு குருமாவை தாளிச்சிக்கலாம். ஆறட்டும், அப்படியே கட்டி இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். அப்புறமா பிசைஞ்சிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். பீட்ரூட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ குருமாவை தாளிச்சிக்கலாம். நம்ம கடாயிலே அப்படியே குக்கர்லேயே அப்படியே தாளிச்சு விட்டுருவேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கேமராமேன் மாறிட்டாங்க. நிஷா வந்துட்டாங்க. அந்த அம்மாக்கு எட்டலை தவிச்சுங்கிறாங்க. அந்த வளர்ந்தவ அப்படியே நின்றுட்டே அசால்ட்டா இருப்பா. எனக்கும் நிஷாக்கும் தான் பிரச்சனை. நாங்கள் 2 பேரும் வீட்டில் குளிர்ச்சி ஆகிட்டோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 சோம்பு, சும்மா ஒரு 10-15 சோம்பு இருந்துச்சு. கருவேப்பிலையும் அந்த அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த கரண்டி வந்து நான் வீடியோக்காகவே வாங்கிட்டு வந்தேங்க. பாருங்க தூக்கி எவ்வளோ நீட்டாக இருக்கு. ஏன்னா இங்கே வீடியோ எடுப்பாங்களா, என்னால் இங்கே கிட்ட வந்து கிளற முடியாது. இது நம்ம பக்கத்து வீட்டில் நிறைய கலரலாம். அதனால பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ். நல்லா தூரமாக இருந்து கலரில் கையே சுடாது. இது ரொம்ப நாளாக வந்து இந்த கரண்டி தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கிடச்சிருச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு கிட்ட வச்சு சமைக்கிறதுக்கு பயம், அதுக்கு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அங்கங்க அடிபட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுல இருந்து சமைக்க போறாங்களாம். பயம் எலி பொந்துல பூந்துருக்குற பயம். நீ ஏன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து ப்ரௌனி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க வீடியோ எடுக்கிறது விட்டுட்டு போய் ப்ரௌனி பண்ணிட்டு இருக்கு. எனக்கு ப்ரௌனி சாப்பிடணும் போல இருக்கனால நான் ப்ரௌனி பண்ண போறேன். லாஸ்ட் டைம் பண்ண ப்ரௌனி மாதிரியா? அண்ணி அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட் சாப்பிட்டோமான்னு இருக்கணும். இல்ல டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த வாட்டி சாஃப்ட் ஆடாச்சா? தெரியும், நெக்ஸ்ட் கோழி ஆகல. அதெல்லாம் இல்ல நாத்திகமா ஆடானா ஈஸியா இருக்கும், வேலை மிச்சம் இல்ல, காசு. அப்படியே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த சேர்ந்த மாதிரி வதங்கி வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு, வெங்காயமும் வதங்கிடுச்சு. இந்த அரைச்சி வச்சிருக்க தக்காளியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நான் என்ன பண்ண போறது வச்சு? இதை வச்சு ப்ரௌனி பண்ண போறேன். இப்ப எடுத்துட்டு வந்தேன். இப்ப எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்? ஆகிறதுக்கு அவன்ல வைக்க போறேன். என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்க சொன்னேன். இப்போ கிச்சன் உள்ள போனா என்ன அடிச்சு தொத்தி அனுப்புவாங்க. அதனால நம்ம அவன்லயே வச்சு அதை மெல்ட் ஆக்கிக்கலாம். அப்ப இது கிச்சன் இல்லையா? பாருங்க இது என்னது. இப்போ அந்த சைடு போனா அம்மா சூடாயிடுவாங்க, என்ன வச்சு திட்டுவாங்க. அப்புறம் நம்ம டீசெண்டா அவன்ல வச்சு பண்ணிடுறதே நல்லது. இப்போ சூடாக தான் இருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கேன். அது கூடயே வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். குருமாக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். ஏன்னா பீட்ரூட்டில் வந்து ஸ்வீட் இருக்கும், அதனால கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் பீட்ரூட். அதனால இது நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் எல்லாம் சேர்த்துறேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிடும் போது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு முழுகிற அளவுக்கு இப்போ விசில் வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது வந்து விசில் வரட்டும். ஒரு 3 விசில் வரட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பிடி தேங்காய் போட்டுருக்கேன். தேங்காய் போட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கேன். அவ்வளோதான், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கர் திறந்துட்டேன். மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். காய் பாருங்கள் வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வச்சு பீட்ரூட்டு கொஞ்ச நேரம் இதை அப்படியே கொதிக்கிட்டோம். அந்த மிளகாத்தூள் போட்டுக்கோல, விசில் வச்சதுனால அந்த பச்சை வாசனை போகாது. கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவெல்லாம் ஊற்றிக்கலாம்ல. ஊற்றி மிக்சியும் ஒரு அலசி அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதையும் ஊற்றி ஒரு கொதிக்கிட்டோம். பாருங்கள் கொதிக்குது. டேஸ்ட் பண்ணால் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மேலே. பீட்ரூட் வந்து நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்லேயே சுபாஷுக்கு பீட்ரூட் இந்த கீரைன்னா அவனுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி குருமா வச்சு கொடுத்துட்டா சாப்பிட்ருவான், பேசாமல் சாப்பிட்ருவான்.
பிரியாணி பண்ணி கொடுத்துட்டா சாப்பிடுவோம் பேசாமல். ஆனால் அது கலர் நல்லா இல்லை, கூட்டு வச்சு கொடுத்தா சாப்பிடுவோம். அதே போல் பொரியல் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் அது சாப்பிட்றது. அல்வா பண்ணி கொடுத்தா கஷ்டமே பண்ணாமல் சாப்பிட்ருவான், ஜம்முன்னு சாப்பிட்ருவோம் அல்வா பண்ணி கொடுத்தா. அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிக்கிட்டு இப்போ சப்பாத்தி பேசிய போயிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடிப்பாடி நக்கிட்டு இருக்கிறேன். நெக்கினுக்குலாம் காமிச்சிட்டீங்களா? மானம் போச்சா? ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. அவன்ல வச்சு ஹீட் பண்ணி சாப்பிடுவேன். நம்ம வீட்ல என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து அடுப்புல வச்சு ஸ்டவ்ல வச்சு இட்லி பாத்திரம் அந்த வெயிட்டான பாத்திரம் வச்சு செய்யும்போது கரெக்டா வந்துச்சு. இந்த ஓவன்ல வச்சு செய்யும்போது ஸ்டவ்மியா போன வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தா சரியா கரெக்டா டேஸ்டா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 வாட்டி செய்யும்போது ஓரளவுக்கு நார்மலா வந்து, போன வாட்டி செஞ்சப்ப சுத்தமா வரல, வந்துச்சு பிஸ்கெட் மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு அது கரெக்டா இன்னும் தெரியல. என்ன நம்ம என்ன முன்ன பின்ன மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணியா இருந்தோம், இப்பதானே வாங்கியிருக்கோம், இனிமே தான் கத்துக்கணும். இன்னைக்கும் செய்யறா, எப்படி வருதுன்னு தெரியல. நம்ம செஞ்சுட்டு பார்க்கலாம் வீடியோல. அதுக்குள்ள சப்பாத்தி மாவையே நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இதை எடுத்துட்டு போய் அவன்ல வச்சிடுறேன். நம்ம வச்ச சப்பாத்தி மாவு எப்படி கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பரா ஆறி கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி. நீங்கள் அதிகமாகவும் வைக்க வேணாம், கம்மியாகவும் வைக்க வேணாம். 1க்கு 1.5 தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்க, கொஞ்சமாக எண்ணெய் கையில் சேர்த்துட்டு இதை பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். மாவுலாம் பிசைஞ்சு உண்டை பிடிச்சிட்டு இப்போ தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறதுக்கு நீங்கள் மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். கோதுமை கேவுரு மாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன ஒன்றுனா, நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி பண்ணுற மாதிரி வர சுற்றி வெடிப்பு தான் வரும். இந்த சப்பாத்தி பண்ணும்போது நம்ம அக்கி ரொட்டி மாதிரி நம்ம இதை கட் பண்ணி தான் எடுக்கணும் நம்ம. ஆனால் சாஃப்டாக வரும் நல்லா. பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது. இதே மாவே நீங்கள் அப்படியே இடியாப்பம் பிழிஞ்சிங்கன்னா இடியாப்பம் வந்துடும், ராகி இடியாப்பம். உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வேணுமோ அவ்வளோ மெலிசா தேய்ச்சிக்கோங்க. இப்படி ரப்பர் மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பராக. கையில் எடுக்கிறதுக்குலாம் புட்டுக்கும் போல இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இன்னும் சாஃப்டாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஷேப் வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த மறுபடியும் நம்ம தேய்ச்சி சூப்பராக வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாமா? இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ மெலிசாவும் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ சுட்டுட்டு காமிக்கிறேன், தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சின்னு வந்தாச்சு. இப்போ வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு அழகாக இந்த வெட்டியாச்சு. மீதி எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இப்படி ரவுண்டாக ஒன்று இதை வெட்டலை, லாஸ்ட் பீஸ் இல்லையா, அதனால கல்லும் காஞ்சிருச்சு. லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிற மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. நீங்கள் கோதுமை சப்பாத்தி மாதிரியே இருக்கும் நல்லா. என்ன ஒன்று, கோதுமை சப்பாத்தி நம்ம இஷ்டத்துக்கு நல்லா கடகடன்னு தேய்க்கலாம். இது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தேய்க்கணும். இது இந்த அக்கி ரொட்டி இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. திருப்பும் போதே ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல, துணி மாதிரி சப்பாத்தி மாதிரி வரல. எண்ணெய் விட்டுக்கிறேன். ஆமா, துணி மாதிரி தான் இருக்கும் இது. பார்த்தீங்களா சூப்பரா எவ்வளோ சாஃப்டா வந்துருக்கு பாருங்க சப்பாத்தி. சுடுது சௌமியா வந்து இப்படி நெசுக்கி காமிங்க, நெசுக்கி கை சுடுதுடி. இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டா வருது பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி சுட்டுட்டு பார்க்கலாமா? சௌமியா வந்து ப்ரௌனியை ரெடி பண்ணிட்டா. எப்பவும் விட இன்னைக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு தான் சாஃப்டாக. இங்கே பாருங்க பொக்குன்னு போகுது நல்லா ஜம்முன்னு. எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் டைட்டா போகும், சாஃப்டா இருக்கு பாருங்க. ஆவி பறக்குது வேற. சக்சஸ்மா சக்சஸ். அவன் வேலை, ஆனா வந்து அவன் இன்னைக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு அது எப்பவுமே வேலை தான் செய்யும் லூசே. நமக்கு இன்னைக்கு வேலை செஞ்சு அவன் இந்த சொச்சமா முதல்ல 45 நிமிஷம் வச்சு அடி. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வச்சேன், அப்புறம் 10 மினிட்ஸ் வச்சேன். என்னால மொத்தமா வச்சு நிம்மதியா உட்கார முடியாது. சொச்சமா வைக்கிற கரெக்டா தெரியல. அவன் இனிமே செய்ய செய்ய அதான் மொத்தமா 45 மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து அவன்ல போய் எதனா பழசுனா சூடு பண்ணி சாப்பிட மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் வைக்க தெரியும். டோட்டலா எத்தனை நிமிஷம் வைக்கணும்ன்றது உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. அப்புறம் வேற என்னென்ன வீடியோலாம் போடலான்றதும் சொல்லுங்க. வீடியோ அந்த என்ன போடுறதுன்னு மனசுக்குள்ள யோசிச்சு போறதுக்குள்ள மூளைலாம் கலங்கிடுது. சீக்கிரமா பைத்தியம் ஆயிடுவோம் போல இருக்கு. அதனால உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம வீடியோ போடலாம். சரிங்களா? அவ்வளவுதான், எல்லா சப்பாத்தி சுட்டு முடிச்சாச்சு. இப்ப தட்டுல அடிக்கிக்கலாமா? முதல்ல குருமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு, சாஃப்டா. அழகுக்கு பீட்ரூட் வைக்கணுமா? சௌமியாவோட ஐடியா, அதனால வச்சுட்டா வாசைக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
அவ்வளோதான், ஈஸியாக ராகி சப்பாத்தியும் பீட்ரூட் குருமாவும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.